पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा, 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 मेरा बाबा। சாந்தி. மேரா பாபா கடலாக, என்னுடைய பாபா கடலாக இருக்கிறார் அப்படிங்கிற 41 நாள் பற்றி என்னுடைய 9வது நாள் 17/11/2025 ஒரு உரையாடல். அதாவது சின்ன குட்டி யானைக்கும் பெரிய அம்மா யானைக்கும் உள்ள ஒரு உரையாடலை பற்றி நம்ம லைட்டாக பார்க்கலாம். அந்த குட்டி யானையோட பேர் சித்ரா. அது ஈவினிங் வந்து வானத்தை பார்க்குது. அந்த யானை சித்ரா அப்படிங்கிற அந்த எலிஃபெண்ட், அந்த யானை ஆகாயத்தை பார்க்குது, ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்களை பார்க்குது, அதனுடைய அழகில் அப்படியே மூழ்கி போயிடுது. சித்ரா அப்படிங்கிற அந்த யானை அவங்க அம்மாக்கிட்ட கேட்குது, மம்மி அந்த சின்ன சின்ன நட்சத்திரம் தெரியுதே, நம்ம போய் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குது. அம்மா சொல்கிறாங்க, குழந்தை மகளே, அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுவும் உனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியுது, ஆனால் அது பெருசு ஆக்சுவலி. அப்புறம் சித்ரா வந்து சாந்தமாகிடுது, அமைதியாகிடுது, மௌனமாகிடுது. அதை டீப் திங்கிங்கில் அந்த யானை போயிடுது, சித்ராங்கிற யானை. அடுத்த நாள் மார்னிங் காலையில் சித்ரானுடைய அந்த யானையினுடைய குட்டி யானையினுடைய க்யூரியாசிட்டின்னு அதிகமாகிடுது, ஆர்வம். மம்மி
இந்த நதியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, தண்ணி பார்க்குறதுக்கே கண்ணை வந்து கவருது. நான் போய் அதில் குளிக்கட்டுமா, அதில் குதிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மம்மி சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், ஆழம், நீ மூழ்கிடுவ, உனக்கு நீச்சலும் தெரியாது, அதனால் அழகு தூரத்துலேருந்து தான், ஆனால் உள்ளே வந்து ஆழம் இருக்குது அப்படின்றாங்க. உடனே சித்ரா அப்படிங்கிற அந்த குட்டி யானை உடனே மறுபடியும் சைலண்ட் ஆயிடுது, மறுபடியும் டீப் திங்கிங்கில் போயிடுது. அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அந்த குட்டி யானை வந்து கேட்குது கேள்வி, இந்த பூமி வந்து ஸ்கொயராக தானே இருக்குது அப்படின்னு கேட்குது அவங்க அம்மாக்கிட்ட. இல்லை குழந்த, இது வந்து ரவுண்டு, என்னுடைய ஃப்ரெண்டை வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்கிறாங்க, இது வந்து சதுரம் அப்படின்னு. இல்லை இது ரவுண்டு, இது வந்து ஒரு உருண்டை அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் சன்செட் டைம் வருது, சூரியன் வந்து மறைய போகிற டைம் வந்தோடனே சூரியன் பார்க்குறதுக்கு அந்த ரெட்டிஸாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. மம்மி பாருங்கள், அந்த சூரியன் எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இது ஒரு சிவப்பு கலர் ஒரு தட்டு மாதிரி இருக்குது, பிளேட்டு மாதிரி. டெய்லி வந்து கடல் பாருங்கள் சாப்பிட்றது அந்த பிளேட்டை, சூரியனே முழுங்குற அளவுக்கு இந்த உலகம் எவ்வளோ பெருசு பாருங்கள், முழுங்கிடுது டெய்லி. அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. சொல்கிறாங்க, குழந்தை சித்ரா, சூரியன் வந்து ரொம்ப பெருசு, பூமியை விட பல மடங்கு பெருசு, பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, அது ஒரு பார்க்குறதுக்கு தெரியுது, ஆனால் உண்மையிலே அது இல்லை, உண்மை அது அல்ல, அது பூமிக்கு உள்ளே போகலை, ஆனால் நமக்கு இந்த கடலுக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனால் போகிறது கிடையாது, நமக்கு அப்படி தோணுது, அவ்வளோதான். அப்போ சித்ராவால் தாங்க முடியலை, டென்ஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு. மம்மி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எல்லா விஷயமும் என்ன தெரியுதோ அந்த மாதிரி இல்லையே, வேறு மாதிரியே இருக்குது எல்லாமே, நான் சொல்கிறதுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சத்தியம் என்ன, ஒரிஜினல் என்ன, உண்மை என்ன, ரியல் என்ன? அப்புறம் மம்மி சொல்கிறாங்க, குழந்தை, எதை வந்து இந்த கண்களால் பார்க்க முடியாதோ அதுதான் ரியல். மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய இலூஷன், அந்த பிரம்மை இருக்கு இல்லையா, அதில் மாட்டிக்கக்கூடாது. ஆனால் சிம்பிளாக என்ஜாய் பண்ணணும் இந்த ஒண்டர்ஃபுல்லான லைஃப்பை, ஆனால் மாட்டிக்கக்கூடாது. இது ஒரு கேம்ஸ், அந்த கேம்ஸை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சூரிய உதயம், சூரியன் மறையிறது, அதாவது இங்கே வந்து நம்ம சூரியன் உதிக்குது அப்படின்னா அந்த பக்கம் என்ன பண்ணணும், வெஸ்டர்னில் மேற்கிந்திய நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் அங்கே மறையும். ஒருவேளை நமக்கு மறையுதுன்னா அங்கே உதிக்கும். சூரியன் என்ன உதிக்குது மறையுதா என்ன? இல்லை, ஆக்சுவலாக என்னது, பூமி வந்து சுற்றுது, அவ்வளோதான். அது நமக்கு அப்படி தெரியுது. அதனால் சூரியன் அப்படியே தான் இருக்குது, பூமி தான் சுற்றி வருது. சூரியனை சுற்றுறனால தான் இரவு பகல்னு நமக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் சூரியன் அங்கேயே தான் இருக்குது ஃபிக்ஸ்டாக. இதுதான் உண்மை. அதுக்காக எப்படியும் சொல்ல முடியாது அங்கே சூரியன் மறையுது, அங்கே உதிக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு கிடையாது, அது கூட ரியல் தான். அதாவது ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து அப்சல்யூட் ஒரிஜினலான உண்மை, இன்னொன்று உண்மை, அதாவது சம்பந்தப்பட்ட உண்மை. ரெண்டாவது பரமசக்தி பாபா, அவர் தான் சத்தியமானவர். இன்றைய முரளி பாபாவுடையது, விவேக்த முரளி 11/12/1991. அந்த முரளி சத்தியத்தாவினுடைய சஃபியத்தா தான் உண்மையான ராயல்ட்டி, அதாவது சத்தியத்தாவினுடைய என்ற பண்பு தான் உண்மையான ராயல்ட்டி ஆகும். சத்தியத்தா, இதுதான் இன்றைய முரளியினுடைய தலைப்பு. இதில் வந்து பாபா வந்து சத்தியத்தை பற்றி சொல்கிறாரு, நிறைய முரளியில் சத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கும் சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது அதனுடைய பேக்ரவுண்டில் வேறு ஒன்று போயிட்டுருக்கோம், ஆனால் நமக்கு ஃபோர் கிரவுண்டில், அதாவது பின்னாடி வேறு ஏதோ போயிட்டுருக்கோம், ஆனால் முன்னாடி நமக்கு வேறு தெரியும். இதுதான் உண்மை எல்லாமே. ஆனால் எங்கே தெரியுது, நமக்கு மனசில் தெரியுது. அதாவது நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் மனசுக்குள்ளே தான், யுத்தமாகட்டும் மகிழ்ச்சி ஆகட்டும் எல்லாமே. ஆனால் அதனுடைய சித்திரங்கள் வெளியில் தெரியுது, அவ்வளோதான். பாபா இன்றைக்கி வந்து சத்தியத்தாவை பற்றி சொல்கிறாங்க. சத்தியத்தா அப்படின்னா ஆத்மா சத்தியமானது. ஆத்மா சத்தியம் அப்படிங்கிறது ரியலா, உண்மையா? இந்த உடல் உண்மையானதா, ரியலா? ஆனால் இல்லை, ஆனால் நமக்கு தெரியுது. எல்லாருமே உடம்போட தான் கவர்ந்துருக்கோம், இப்போ கேட்டுட்ருக்குறோம், உடலோடு தான் இருக்கிறோம் எப்போவுமே. நான் சொல்லப்போனால் சத்தியம் அப்படிங்கிறது அவினாஷி இல்லையா, அதாவது நெவர் சேஞ்சிங்.
மாற்றமே இல்லாதது, மாறாதது, என்றும் சாஸ்வதமானது, நிலையானது. அதாவது இதையே நம்ம இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னா, ஆக்சுவலி உண்மையிலேயே பரம சத்தியம் அப்படின்னா ஒருத்தர் தான், ஒன்று தான். அது பாபா மட்டும்தான். அதாவது முற்றிலுமாக ஒரு பொழுதும் மாற்றமே மாறாதவர் பாபா. இன்றைக்கி முரளியில் சொல்கிறாங்க சத்தியம் அப்படின்னா அது அழியாதது, அவினாஷியானது. ஆத்மாவனுடைய சுரூபமும் அழியாதது, அவினாஷி. ஆத்மாவும் சத்தியமானது. பாபாவுடைய மகிமை கூட சத்தியமானது. அதில் கொஞ்சம் கூட மிக்சிங்கோ கலப்படமோ எதுவுமே இல்லை. பாபா மட்டும்தான் பரமசக்தியம், சத்தியமானவர். அப்படிங்கிறது ஏன்? அவர் மட்டும்தான் உண்மையானவர் அப்படின்னு எப்படி நம்ம சொல்கிறது? இது இன்னும் நம்ம டீப்பில் போகலாம். ஆனால் நம்ம இப்போதைக்காக நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லலாம், பாபா வந்து பிற வர்றது கிடையாது அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறோம், அவர் எப்போவுமே எவர் சோல் கான்சியஸ்லேயே இருக்கிறார், எப்போவுமே சதா ஆத்மாபிமானிலே இருக்கிறார் பாபா. பரமாத்மாவுடைய மனசு வந்து ஆத்மாவிலேருந்து எப்பவும் பிரிஞ்சு போகிறது கிடையாது, தனிப்பட்டதாக இல்லை, ஒரே மாதிரி தான், ரெண்டு எல்லாமே ஒன்று. அவருக்குள்ள ரெண்டு விஷயங்கள் எப்போவுமே கிரியேட் ஆகாது, எப்போவுமே ஒன்று தான், அத்வைதம். அதாவது மனசு புத்தி சமஸ்காரம் அப்படின்னு தனித்தனியாக கிடையாது, எல்லாமே ஒன்று அவர்கிட்ட. சதா அத்வைதமாக இருக்கிறாரு, சதா அவினாஷியாக இருக்கிறார் பாபா. பாபாவுடைய மகிமை அப்படின்னா அதுதான் பரம சத்தியத்தின் மகிமை. நம்ம வந்து ஆத்மானுபூதி அடைஞ்சிட்டோம், ஆத்மாங்கிற உணர்வு நமக்குள்ளே டீப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நினைவுகளை நமக்குள்ளே ஹோல்டு பண்ணுறோம், பிடிச்சு வைக்கிறோம். நான் ஆத்மா, அதனுடைய அனுபவங்களை, அந்த விழிப்புணர்வு நிலையும் நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் கிடைச்ச ஒரு உணர்வை அதனுடைய பேசிஸில், அந்த அனுபவங்களுடைய அடிப்படையில் வச்சு நம்ம பாபா வந்து விளையாடல்னு சொல்கிறாரு. திருவிளையாடல், ட்ராமா என்னெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் பாபா என்ன சொல்கிறாரு, என்ஜாய் பண்ணுங்கள், விளையாட்டை என்ஜாய் பண்ணுங்கள், நாடகத்தை என்ஜாய் பண்ணுங்கள், சாட்சியாக இருந்து பாருங்கள். பாபா என்ன சொல்கிறாரு, பிக்னிக் கொண்டாடுங்க, மோஜ் கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. எப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும், எப்போ நம்ம இந்த ஒரிஜினல் சத்தியத்தில் நம்ம இருக்கிறோமோ அப்போதான், நிலச்சிருக்கும்போது தான். அந்த ஆத்மா அப்படிங்கிற சுரூபத்தில் நம்ம எப்போ நிலச்சிருக்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதனால் இன்றைய முரளி வந்து ரொம்ப ஃபேவரேட்டான முரளி, எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி. சத்தியத்தாவை பற்றி பாபா சொல்கிறார். ஃபஸ்ட்டு கடல் பாபா, 7 கடலில் ஃபஸ்ட்டு வந்து பாபா மகிமைகளின் கடலாக இருக்கிறார். பாபாவுக்கு நீங்கள் எவ்வளோ தான் மகிமை பாடுங்க, அங்கே அது எண்டே ஆகாது, எண்ட்லெஸ், முடிவே கிடையாது. பாபா இந்த பட்டி வந்து 9வது நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி. இவ்வளோ நாளாக எவ்வளோ மகிமை பாடிட்டே இருந்தோம், மேரா பாபா இந்த கடல், மேரா பாபா அந்த கடல், எல்லா எத்தனை மகிமைகள். ஏதாவது எல்லைகள் வரும் மாதிரி தெரியலை, வராது போல தான் தெரியுது, எல்லையே கிடையாது. புது புது கடல்கள் பேர் கூட நமக்கு இப்போ தான் கிடச்சிட்ருக்குது. நம்ம நிறைய கடல் தெரியாத விஷயம்லாம் இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இப்படியும் ஒரு கடல் இருக்கிறாரா பாபா, அந்த ரூபத்துலேயும் இருக்கிறாரா அப்படின்னு. அதனால் மேரா பாபா, என்னுடைய பாபா. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பாபா மேலே என்னுடையவருங்கிற உணர்வை நம்ம கொண்டு வருவோமோ அந்த அளவுக்கு அவருடைய நினைவு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மேரா அப்படிங்கிறது மறக்கவே செய்யாது. என்னுடையது அப்படின்னா அங்கே மறக்கவே கிடையாது, மறக்க முடியாது, ஏன்னா என்னுடையது. அதனால தானே பாபா அந்த இது சொல்லி கொடுத்துருக்காரு மெத்தடை, மேரா பாபான்னு சொல்லுங்கள், ஏன்னா என்னுடையது மறக்காது. எவ்வளோக்களோ பாபா மேலே நம்ம என்னுடையவருங்கிற உணர்வை கொண்டு வரோமோ அவ்வளோக்களோ பாபாவுடைய நினைவு ஈஸியாக இருக்கும். என்னுடையவர் வந்து ஒரே ஒரு பாபா மட்டும்தான். ஏக் ஓங்கார் சத்யநாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு அடிக்கடி நினைவு வந்துகிட்டே இருந்தது. நேற்று இந்த வாணியை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏக் ஓங்கார் சத்யநாம் அப்படின்ட்டு சீக்கியர்கள் கிரந்தத்தில் சொல்லியிருக்காங்களே, அவங்க மகிமை பாடுறாங்க, குருவினுடைய மகிமையை. இதை யாராவது இப்போ அது கேட்டிருக்கீங்களா? முழுசாக உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது கேட்டிருக்கீங்களா? சரி, நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. ஏக் ஓங்கார் சத்யநாம் கர்த்தா பூரக் निर्भोल निर्वैर अकाल मूरख अजनी सबन गुरु प्रसाद जप आदि सजी जुहाद सजी हे भी सजी नानक हो से भी सजी பாடுறாங்க. सोचन सोचव होयन जैसो जी लकवा चिप्पी चिप्पन हो वही झिलाए लिगाए वकाए बुकिया बुक्कन हो तेरी जैना पुरिया पाए जगस्यान बालक होवे
नायक ना चले ना हिव सचियारा होवे खिव चूले छुट्टे पाल हुहम रे चाये चलना नानक लिखिया இதுதான் ஏக் ஓங்கார். பகவான் ஒருத்தர் தான். அவர் தான் கர்த்தா, அவர் தான் எல்லாம் செய்கிறாரு, அவர் தான் படைப்பவர், அவர் தான் நிர்வயர், எதிரிகள் அற்றவர், நிர்பய, கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ முற்றிலுமாக பயமே இல்லாத ஒரு ஸ்திதி எப்படி இருக்கும். அப்புறம் நிர்வயர், எந்த ஒரு எதிரி அப்படி இல்லவே இல்லை, எதிரியே இல்லை. அகால் மூரத், யோசிச்சு பாருங்கள் அந்த ஸ்திதியை. இந்த பரமாத்மாவுடைய மகிமை. ஒரு பொழுது அவர் பிறப்பே கிடையாது, பிறப்பற்றவர். ஆதி சச்சி, உகாதி சச்சி, ஹேபி சச்சி, அதாவது ஆதியும் அந்தமும் அவர் சத்தியத்தா, எப்பவுமே சத்தியம், சத்தியமானவர். ஆரம்பத்திலிருந்தும் சத்தியமானவர், இறுதி வரைக்கும் சத்தியமானவர். ஆனால் ஆத்மா அப்படி இல்லை, மாறிட்டே இருக்கு. அவர் சத்தியமே சத்தியமாக இருக்கிறார், இப்பொழுதும் சத்தியமாக இருக்கிறார், இதுக்கு முன்னாடியும் சத்தியமாக இருந்தார், இன்னும் அடுத்தது பின்னாடியும் சத்தியமாகத்தான் இருப்பார். எப்பொழுதுமே சத்தியம் சத்தியம் சத்தியம், அது மாறாதது. சோச்சி சோச்சன் ஹோவை சோச்சி லக்வார். எவ்வளோதான் நீங்கள் அவரை யோசிங்க, இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் மூலமாக அவரை கட்டி போட முயற்சி பண்ணுங்கள். இந்த மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லைக்குட்பட்டது. எவ்வளோதான் நம்ம இந்த எண்ணத்தின் மூலமாக பாபாவுடைய மகிமையை பாடினாலும் கூட, பாடுறது நல்லது தான், ஆனாலும் இதை மட்டும் செஞ்சாலும் அந்த சத்தியத்தை அடைய முடியாது, சத்தியமான தந்தை அடைய முடியாது. சுப்பே சுப்பன் ஹோவே, எவ்வளோதான் நீங்கள் சுப்பாயிருங்க, அதாவது மௌனமாயிருங்க, சைலன்ஸில் உட்காருங்க, வாயிலிருந்து நீங்கள் எதுவுமே பேசாமலே இருங்க, ஆனாலும் நம்மளால் அவரை அடைய முடியாது. சிலாய் லாய் விதார் உக்கியா புக்கன் உதறி, முழு உலகத்தையுமே நீங்கள் அடையுங்க, முழுசாவே என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் இந்த இறைவனை அடையும் பசி ஒரு பொழுதும் அடங்காது. அப்போ அவருக்கு பிரியமானவங்களா, சத்தியமானவங்களா நம்ம எப்போ ஆகிறது? அந்த சத்தியமானவரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அந்த சத்தியமானவர் போல் நம்ம எப்படி ஆகிறது? கூடே குட்டே பால், பொய்யான மாஸ்க் போட்டுட்டு முகமூடியை போட்டுட்டு சுற்றுறமோ, அது எப்போ அது விலகும் நம்மளை விட்டு, நம்ம அதுலேருந்து எப்போ வெளியே வருவோம்? அந்த ஒருத்தரை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, அப்போந்தான். இது ரொம்ப ரொம்ப டீப்பான, ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சத்தியமாவனுடைய பரமாத்மாவனுடைய மகிமை. பாபாவை பற்றி நம்ம என்ன தான் தெரிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் பாபா எப்படி இருக்கார், நான் ஆத்மா எப்படி இருக்கிறேன், ஆனால் பாபாவனுடைய ஆக்குரேட்டான அண்டர்ஸ்டாண்டிங், யதார்த்தமான அறிமுகம், யதார்த்தமான புரிதல் எப்போ ஏற்படும் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய மனசை கடந்து போகும்போது தான். ஒவ்வொரு மனசினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, ஒர்க் இருக்குது, எமோஷன்ஸ், தாட்ஸ், எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்து எப்போ போகிறோமோ, அப்பொழுது தான் நான் யார் சத்தியத்திலேயே அப்படிங்கிறது நமக்கு அறிமுகம். அந்த நேரத்தில் நம்ம அடைவோம் அறிமுகத்தை, அந்த இடத்த போய் ரீச் பண்ணுவோம். மற்றபடி நம்ம எவ்வளோ தான் டிஸ்கஸ் பண்ணாலும், எவ்வளோ கிளாஸ் பண்ணாலும், அதனால் நமக்கு நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது. சொல்லிக்கலாம், ஆனால் ரீச் பண்ண முடியாது. அந்த ஒரு சத்திய தன்மையை நம்ம போய் அடைய முடியாது. அதனால் சத்தியங்கிற அந்த ஆழத்தில் போய் பார்க்கணும், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே போகணும். அதனால தான் பாபா சத்தியத்தின் கடலாக இருக்கிறார், சத்தியத்தாவின் கடல். இப்போ பாபாவுடைய முரளியை குயிக்காக 2 நிமிஷத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணலாம், அப்புறம் சம்மரைஸ் பண்ணலாம், அப்புறம் மறுபடியும் அந்த லைனில் வந்துடலாம். ஓகே, குயிக்காக. நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகேவா? குயிக்காக போயிட்டு வந்துடலாமா? இன்று பாப்தாதா யாரை பார்த்து கொண்டிருந்தார்? ராயல் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தார், அது ராயல்ட்டியை பார்த்துட்டு இருந்தார். ஆத்மானுடைய சுரூபம் அனாதி ஆதி பூஜ்ய சுரூபம் எப்படி இருந்தது? ராயலாக இருந்தது. ஏன்னா தூய்மையினுடைய ராயல்ட்டி, தூய்மை மூலமாக ராயல்ட்டி வருது. ராயல்ட்டி அப்படின்னா ரியாலிட்டி, அதாவது ஒரிஜினாலிட்டி தான் ராயல்ட்டி, வேறு ராயல்ட்டி இல்லை. ரியாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தன்மை, உண்மை, சத்தியம். ராயல்ட்டி, ரியாலிட்டி, சத்தியத்தா அப்படின்னாரு பாபாவானியில். பாபா அவனுடைய மகிமை சத்தியம் அப்படின்னா அவர் அவினாஷி,
அவினாஷியான ஒரு பொருள் தான் சத்தியமாக இருக்கும் எப்போவுமே. அவினாஷி இல்லை, அது அழியக்கூடியது அப்படின்னா அது சத்தியம் கிடையாது. அப்புறம் ராயல்ட்டி, ரியல்ட்டி அப்படிங்கிறதுக்கான 5 அடையாளங்கள் சொன்னார் பாபா. முதல் அடையாளம் பாபா சொன்னார், உள்ளும் புறமும் ஒன்றா இருக்கும். இன் அண்ட் அவுட். உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கு, ஆனால் வெளியே வேறு இருக்குது, அப்படி கிடையாது. நம்ம அப்புறம் டீட்டெயிலாக போகலாம். இப்போ அடுத்த பாயிண்ட், சச்சித்தோ பிட்டோ நச். யார் சத்தியமாக இருக்காங்களோ அவங்க எப்போவுமே மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ளே, வெளியே இல்லை. அதாவது டி அப்படின்னா டான்ஸ். அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய சமஸ்காரம் இருக்காது. வேணும் வேணும், சாயே சாயே அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க, மனசு நிறைஞ்சி இருக்கும். அடுத்தது பாபா 4வது பாயிண்ட் என்ன சொன்னார், யார் சத்தியமாக இருக்காங்களோ, யார் மலர்ந்த முகத்தோடு இருக்காங்களோ அவங்க கவர்ச்சிப்பாங்க, அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே? அது கூட எப்படி எல்லைக்குட்பட்ட விஷயத்தில். அதுலேயும் பாபா என்ன சொல்கிறாரு, பியாரா நியாரா, அன்பாக மற்றும் விலகிய நிலை. எப்படி பாபா இருக்கார் எப்போவுமே, அதாவது லவ்விங் அண்ட் டிட்டாச்ட். அன்பாகவும் இருக்கார், விலகியும் இருக்கார். எவ்வளோக்குள்ள அன்பு அவ்வளோக்குள்ள விலகிய நிலை. அடுத்த என்ன அடையாளம் சொன்னார், சஃபியதா. சஃபியதாவினுடைய சத்தியதா, பண்புகள். சத்தியதா அப்படிங்கிற பண்பு நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக டயல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, DIALS. ஓகே, டயல்ஸ். அந்த டயோமீட்டர் இருக்குல்ல, வண்டியிலலாம் ஸ்பீடோமீட்டர் இருக்கிற மாதிரி. இனிமேல் இப்போ நம்ம டீட்டெயிலாக போகலாம். பாபா நமக்கு 2 மீட்டர் நம்ம எப்போவுமே இப்போ யூஸ் பண்ணுறோம். சாகர், பாபா கடல். பாபா சாகராக இருக்கிறார், அதாவது கடலாக இருக்கிறார். இன்றைக்கி உள்ள முரளியில் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார் பாபா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவும். பாபா இன்றைக்கி சூரியனில் ஸ்டார்ட் பண்ணார், கடைசியில் சஃபியதாவில் கொண்டு முடித்தார், அதாவது பண்புகளில். அது பாபா என்ன அழகான விஷயம் சொன்னார், வண்டர்ஃபுல்லான விஷயம். எது சத்தியமோ அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு தடவை எனக்கு நான் யூஎஸ்ஏயில் இருக்கும்போது, அமெரிக்காவில் இருக்காங்க போல் இவங்க, நியூ ஜெர்சியில் ஸ்வேதா பெஹன் இவங்க அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல பால்கனி இருக்குது. பால்கனியில் சூரியன் சன்செட் ஆகிறது தெரியும், சூரியன் மறையிறது தெரியுது, சன்செட் டெய்லி. அப்புறம் மேகங்களும் நிறைய அங்கே வரும் தெரியும். அப்போ எனக்கு திங்கிங் ஓடிட்டு இருந்தது, மேகங்கள் நிறைய வருது, அதாவது எண்ணங்கள் நிறைய மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. ஆனால் நான் சூரியன் அங்கேயே இருக்கிற நிலையா, மேகங்கள் கடந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் போக வைக்கிற டைமு வந்துச்சு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்தது, அந்த டைமில் போக வைக்கிறதுக்கு அந்த டைம் வந்துச்சு. பாபாவுடைய போகு மெசேஜ் மதுபனில் வைக்கிறாங்களா, போகு வச்சுட்டு மெசேஜ் கொடுக்குறாங்களா, பாபா என்ன சொன்னார்னா, அப்போ அந்த மெசேஜ் அதில் பாபா என்ன சொன்னார்னா, அவ்வளோ அருமையான விஷயம் சொல்லியிருந்தார். அதே விஷயத்தையே பாபா எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் எப்படி என்ன நினச்சிருந்தேனோ திங்கிங்கு, அதாவது ஆத்மா அப்படிங்கிற ஒரு சூரியன் எப்பொழுதுமே ஆடாத அசையாததாக நிலைத்திருந்து சதா கிரணங்களை முழு உலகத்துக்கும் பரப்பிட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் நிலச்சிருங்க, வரக்கூடிய மேகங்களில் மாட்டிக்காதுங்க. அப்போ பாபா சொன்னார் அந்த மெசேஜில், போகு மெசேஜில். இப்போ அது நம்ம இன்றைக்கி அதில் டீப்பில் போகலாம். சூரியன் மற்றும் மேகங்கள். அது இன்றைக்கி சொன்னார், ராயல்ட்டி அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய யார்ட்டையும் போய் கையே இருந்த மாட்டாங்க, கேட்கக்கூடிய சமஸ்காரம் கிடையாது. ராயல்ட்டி எப்போ வரும், எப்போ நமக்குள்ளே நிறைந்த தன்மை இருக்கும்போது தான் ராயல்ட்டி வரும். சுத்தமாக கேட்கவே கூடாது அப்படின்னாரு பாபா. சாஹியே சாஹியே, வேணும் வேணும் அப்படிங்கிற சமஸ்காரம் கூடாது. சாயே சாயை பற்றி பாபா என்ன சொன்னார், வேணும் வேணுங்கிறதுக்காக பாபா என்னெல்லாம் சொன்னார் முரளியில், சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், சிஸ்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். சாதனங்கள் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும், பட்டம் வேணும், பதவி வேணும், அன்பு வேணும், என்ன கேட்கணும் எல்லாரும். அதையும் பாபா சொன்னார் வாணியில். எனக்கு ஹெல்ப் வேணும், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. சையே வேணும் வேணுங்கிறதுக்கு பெரிய லிஸ்ட்டு. மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும்னு சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷுவலைசேஷன் பண்ணலாம். அதாவது நம்ம பாயிண்ட் சொல்லவே நம்ம விஷுவலைசேஷன் பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு மஜா வரும். பாபா சொன்னார் இன்றைக்குள்ள முரளியிலே, அதையும் எடுத்துக்கலாம். யாராவது என்னை கேட்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நிறைய பேர், அதையே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ யாருமே என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்போ முதல்ல ஒரு சங்கல்பத்தினுடைய ரூபத்தில் எண்ணமாக நம்ம மனசுக்குள்ளே வரும் ஃபஸ்ட்டு.
இது வந்து டீப்பாக நம்ம ஆள் மனசுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சமஸ்காரம். சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணத்தின் ரூபத்தில் லைட்டாக வருது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும். அப்புறம் வந்து மனசுக்குள்ளே அது எண்ணங்களாக வரும். அதாவது எண்ணங்கள் இப்படி வந்துச்சு, என்னை கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு மேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் நோக்கி ஒரு மேகம் வருது. நான் ஆத்மா, சூரியன், இந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சுல்ல, அதாவது மேகங்கள் வந்துருச்சு. சூரியனுக்கு முன்னாடி மேகம் வந்துருச்சு. அதாவது கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு மேகம் வந்துச்சு, அப்புறம் இன்னொரு மேகம் வருது. எப்போவுமே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு. வேறு யாரையாவது கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறது இல்லை. நான் எவ்வளோ வேலை பண்ணுறேன் வீட்டில், மாங்குன்னு உழைக்கிறேன், நான் தான் வடித்து கொட்டிகிட்ருக்கேன், ஆனாலும் என்னை யாரும் கேட்குறதில்ல, மதிக்கிறது இல்லை. நமக்கு கேட்குறதுக்குன்னு ஒரு நாதியே இல்லை. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று மேகங்கள் வந்துட்டு சூழுது. அப்போ நான் சூரியன் ஆத்மா, நான் என்ன பண்ணுறேன், நல்ல வசதியாக உட்காந்துக்கிட்டேன். எதுக்கு மேலே? மேகங்களுக்கு மேலே. அதாவது பிரச்சனைகளை நானே எண்ணங்கள் அப்படிங்கிற மேகங்களை நானே நிறைய உற்பத்தி பண்ணி அதுக்கு மேலே என்னை சுற்றி வச்சுக்கிட்டேன். ஆனால் மேகங்கள் என்னது, அழியக்கூடியது தானே, அது வரும் போயிடும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும் மேகம், வரும் போயிடும். அதனுடைய லைஃபே கொஞ்ச நேரம்தான். அது மழையாக பெய்கிறது வரைக்கும் தான் அதுக்கு ஆயுள். இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் வந்து போய் அந்த மேகம் மேலே உட்காந்துக்குச்சு, அதாவது எண்ணங்கள் மேலே உட்காந்துக்குச்சு. இங்கே போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, அங்கே போகுது. அப்போ நிலைமை என்ன ஆகும்? சூரியனுடைய நிலைமை. சூரியன்னா யார்? இப்போ நம்ம ஆத்மா. அதாவது அடுத்தது எண்ணங்கள் வருது அப்படின்னா நம்ம சூரியன் வந்து மேகத்துக்கு மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி சூரியன் ஒரு இடத்துல இருக்கணும், மேகம் வரும் போகும். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த மேகத்தின் மேலே உட்காந்துக்கிறோம், அந்த விஷயங்கள் மேலே போயிடுறோம். அப்போ மேகங்கள் பின்னாடியே போயிடும், இந்த பக்கம்னு ஓடிட்டே இருக்குது. அப்புறம் நிறைய மேகங்கள் வந்துச்சு, அதாவது எண்ணங்கள் நிறைய வந்துச்சு. அப்புறமா ஃபைனலுக்கு போயிடுது. நமக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வருது. அதாவது மேகங்கள் வந்துடுச்சு, மேகம்லாம் கருப்பாயிடுச்சு. அதாவது கருப்பான மேகம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல, வெயிட் அதிகம். அது வந்து உருமுது, மின்னுது, இடிக்குது. அதனால் அந்த மேகங்கள் அப்படின்னா அவ்வளோ பவர் அதுக்கு. அப்புறம் புயல்கள் வருது, அதுதான் மனசனுடைய புயல்கள்ங்கிறாரு. அதாவது கருப்பான மேகங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அது கீழே போயிடுது, ஏன்னா வெயிட்டாக இருக்குல்ல. அப்போ சூரியன் என்ன ஆயிடுச்சு, இப்போது அந்த கருப்பு மேகங்களுக்கு மேலே உட்காந்துருச்சு. அதாவது அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டுடுச்சு, அது கீழே போயிடுச்சு. மேலே இருக்க வேண்டிய சூரியன் இப்போ கீழே போயிடுச்சு பூமிக்கு. எல்லாத்த விட பயங்கரமான கருப்பான மேகம் எது அப்படின்னா, மனசுக்குள்ளே சந்தேகங்கள் வர்றது தான் மிகவும் கருமையான மேகங்கள். இதை நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும்? அழுகை வரும், துக்கம் வரும், கவலை வரும், பயம் வரும், கோபம் வரும். அதாவது எண்ணங்கள் எல்லாம் வருது, எமோஷ்னல் வருது, எல்லாமே வருது போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒவ்வொன்று பின்னாடியும் போயிட்டுருக்கோம். டைம் கொடுத்தா அதுக்கு அது ஏன் இது ஏன்னு போயிட்டுருக்கோம். அப்படின்னா சூரியன் மேகங்களுக்கு பின்னாடி போன மாதிரி மேகங்கள் என்னாச்சு, தரையில் கொண்டு சேர்த்துறோம். நம்ம உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய நம்மளை, மேகமாகிய ஆத்மாவை கீழே பூமிக்கு கொண்டு போயிடுது. அவள் சூரியன் மறைஞ்சிருது. அப்புறம் வந்து ஒரு நல்ல மேகம் வருது, ஒரு நல்ல மேகம். அதாவது அந்த மேகம் வந்து ஒரு கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது, அதே நல்ல மேகம். அதாவது சரி ஓகே, பாபா தான் வானிலை சொல்கிறாரே, இப்படி தான் நடக்கும், ஓகே விட்டுறலாம், நம்ம சேவையை பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்தது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. அது கொஞ்சம் நல்ல மேகம், நல்ல எண்ணம். அப்புறம் ஏதாவது ஒரு கிளாஸ் கேட்குறாங்க, கிளாஸ் வந்து உங்களுக்கு டச் ஆகிடுச்சு, உடனே அந்த மேகங்களெல்லாம் விலகிடுச்சு. சரி ஓகே, நம்ம சொமானில் நிலச்சிருக்கணும், நம்ம பாபாவுக்கு சொல்கிறாரு எப்போவுமே சக்திசாலியாக இருக்கணும், அதனால் நம்ம அந்த நினைவை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்ம சோமானில் இருப்பது தான் நம்மளுடைய மரியாதை, உண்மையான மரியாதை. ஏதோ ஒன்று முரளியினுடைய விஷயம் வந்தாலும் சரி, யாராவது கிளாஸ் கேட்கும்போது அதனுடைய டச்சிங் ஆனாலும் சரி, அதாவது இது சின்ன ஒரு மேகங்கள், அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே வர்ற மாதிரி. கிரே கலரினுடைய மேகங்கள், வெள்ளை கலரினுடைய மேகங்கள். அதாவது வெள்ளை கலரில் வந்து மேகம் வருது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் பரம பவித்ர ஆத்மா, நான் மகான் ஆத்மா, நான் வந்து வெற்றி ரத்தினம் அப்படின்னு முற்றிலுமாக வெள்ளை நேரத்தில் மேகங்கள் வந்து அப்படி குவிஞ்சிருது. ஆனாலும் அது என்னது? மேகங்கள் தான். எண்ணங்கள் அப்படின்னாலே அது மேகங்கள். அது வெள்ளை கலராக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, அது மேகம்தான். எண்ணங்கள் கூட மேகங்கள் தான். வெள்ளையாக இருக்கலாம், கிரே கலராக இருக்கலாம், பிங்க் கலராக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், ஆனாலும் அது மேகம்தான்.
மேகங்கள் தான். வெள்ளை மேகங்கள் நல்லது தான், நல்ல விஷயம், நம்மளுடைய லட்சியத்தின் பக்கம் கொண்டு போகுது அந்த மேகங்கள். ஏன்னா வெள்ளை மேகம் அப்படின்னா மேலே போயிடுது, மேலே நம்ம கொண்டு போயிடுது நம்மளை. ஆனாலும் அது மேகம்தான். நம்ம வந்து சூரியனுடைய ஸ்திதியில் நிலச்சிருக்கணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபா சொன்னார் முரளியில், அதில் வந்து பாபா வந்து சொரூபத்தினுடைய டெஃபினேஷன் கொடுத்தாரு. சொரூபம் என்றால் பாயிண்டில் நிலச்சிருக்கிறது. வேறு என்ன சொல்கிறீங்க? சொரூபம் என்றால் ஸ்மிருதியின் அனுபூதி. வெள்ளை மேகங்கள், அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் வந்தாலும் கூட அதுவும் நல்லது தான், ஆனாலும் அதையும் கடந்த ஒரு நிலையில் நிலச்சிருக்கிறது தான், அதுதான் அனுபவம் லாஸ்ட்டில். அதாவது எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. பாபா எப்படி இருக்கிறாரு அதே போல், அதுதான் சாட்சி ஸ்திதியாகவும். இதுதான் மேகங்கள் வரும் போகும், ஆனால் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது எந்த மேகத்தையும். எல்லாருமே வெள்ளை மேகங்கள் தான் வரணும், எனக்கு நல்ல எண்ணங்கள் வரணும், அப்போ தான் குஷியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கூட டெம்பரரி தான், அதுவும் நிரந்தரம் அல்ல. ஏன்னா மேகம் இல்லை, அது வந்துடும் போயிடும். உடனே மேகங்கள் நம்மளை தொட்டுட்டு போயிடும், ஆனால் இருக்காது. அப்புறம் கடைசியில் பாபா சொன்னார், அதில் மனதின் நிறைந்த நிலை, மனசு நிறைந்த, மனதினுடைய முழுமைத்தன்மை. பாபா வந்து அழகான வார்த்தையை யூஸ் பண்ணார் முரளியில். மனதினுடைய நிறைந்த தன்மை அப்படின்னா இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. அதாவது முற்றிலுமாக வேணுங்கிறதே அங்கே இருக்காது சுத்தமாக. அதாவது மனதினுடைய நிறைந்த தன்மை அப்படின்னா வெறும் வெள்ளை மேகங்கள் தான் வரணும், அதாவது நல்ல எண்ணங்கள் தான் வரணும் அப்படின்னு யாரோ தப்பாக நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கரு மேகங்கள் வரணும், வந்தால் தான் நம்ம மூளையில் முடுக்கில், நம்ம மனசினுடைய மூளை முடுக்கில் எங்கெல்லாம் உட்காந்துருக்கிறோ பலவீனங்கள் அது வெளியே கிளம்பி வரும். அப்போ தான் நம்ம அதை மாற்றுறதுக்கான சக்தி நமக்குள்ளே கொண்டு வருவோம். இல்லைன்னா நம்ம தூங்கிடுவோம். வெள்ளை மேகங்கள் மட்டுமே நல்லதே நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம தூங்கிடுவோம். அதாவது ஆத்ம விழிப்புணர்வு கம்மியாயிரும், சோம்பல் டயர்டெல்லாம் வந்துடும். ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்ம பார்த்துருக்குறோம்ல, இப்போ தமிழ்நாடு ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, ஆனால் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. க்ளீனாக இருக்குது ரோடு. அதுவே நீங்கள் கேரளாவில் போனீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோமீட்டருக்குள்ளே 200 மீட்டர்லேயே அப்படி சுற்றி வரும் ரோடு. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டும் கிடையாது. இங்கே க்ளீனாக இருக்குது ரோடு, தெளிவாக இருக்குது, பெருசாக இருக்குது, ஆனாலும் ஆக்சிடெண்ட் நடக்குது. ஏன்னா இங்கே பிரச்சனைகளே இல்லை. அதனால் அவங்க அலட்சியமாகி தூங்கிடுறாங்க, தூக்கம் வந்துடுது, எங்கேயாவது போய் இடிச்சிடுறாங்க. அங்கே வந்து ஒரே டர்னிங்ஸாக இருக்குது, ஒரே தடைகள் இருக்குது, திருப்பணும், இங்கே திருப்பணும், அங்கே திருப்பணும், கிளட்சி மாற்றணும். அப்படிங்கிற போது அங்கே அலர்ட்னஸ் இருக்குது. அதனால் அங்கே பிரச்சனையே, அதாவது அங்கே வந்து விபரீதங்கள் நடக்கிறதில்ல, பிரச்சனைகள் தான். போகிற வழியெல்லாம் தடைகள் நிறைய இருக்குது, ஆனால் எந்த ஆபத்தும் நடக்கிறதில்ல. விழிப்புணர்வாக இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு தான் இங்கே வேலை செய்யுது, அதுதான் சொல்கிறாங்க. அதனால் இப்படி நினைக்காதுங்க, எனக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரணும், வேறு எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்காதுங்க. இது முற்றிலும் தப்பு. எல்லா எண்ணங்களும் கடைசி வரைக்கும் வரும், வந்துட்டே தான் இருக்கும். பாபா வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்ததுன்னு சொல்கிறாரு. பிரம்மா பாபா கடைசி வரைக்கும் வரும் அப்படிங்கிறாருல வானிலை. பேப்பர்ஸு கடைசி வரைக்கும் வரும். பேப்பர் வருது அப்படின்னா அது வெளியிலேருந்து வர்றது கிடையாது, வெளியிலேருந்து வர்றது சுச்சுவேஷன் தான். பேப்பர் உள்ளுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே. நம்ம என்னெல்லாம் சீன் பார்க்குறோமோ நமக்கு நினச்சிட்டு இருக்கிறோம் எதிரில் உள்ளவங்களுடைய சமஸ்காரம் தான் சரியில்லை, எதிரில் இருக்க ஆள் தான் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ப்ராசஸ் வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு, நமக்குள்ளே. நம்மளுடைய மனசினுடைய ப்ரொஜெக்ஷன் தான் எல்லாமே. அதனால் பாபா எப்போவுமே சொல்கிறாரு, கவனம் எங்கே இருக்கணும், அட்டென்ஷன் உங்கள் மேலே இருக்கணும், எதிரில் இருக்கிற ஆள் மேலே இல்லை, எதிரில் இருக்கிற பிரச்சனை மேலே இல்லை, அட்டென்ஷன் உண்மையில அட்டென்ஷன் வை. நமக்குள்ளே அந்த மாதிரி கடும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான சூறாவளிகள், நிறைய கருமேகங்கள், பயமுறுத்துகிற மாதிரியானதெல்லாம் நமக்கு உள்ளே இன்னும் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருக்கு. அது எல்லாமே வெளியே வர்றதுக்கு விருப்பப்படுது, வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் அது வரும், ஏன்னா உள்ளே தான் இருக்குது. அது எல்லாம் வந்தாலும் கூட நம்ம எப்போ நம்மளுடைய சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய மனசினுடைய முழுமைத்தன்மை, நிறைந்த தன்மை அனுபவம் ஆகும். அதாவது அந்த நிலையில் நிலைச்சிருக்கும் போது, சத்தியத்தன்மையில் நிலைச்சிருக்கும் போது நமக்கு தெரியுது, பயம் வருது நம்மளை நோக்கி, எமோஷன்ஸ் வருது, வீணானது வருது, மனசுக்குள்ளே எல்லாமே வந்துட்டுருக்குது தாட்டு மூலமாக, எண்ணங்கள் மூலமாக. ஆனாலும் மனசு ஒரு எல்லையை தொட்டு நிற்குது, அதாவது முழுமைத்தன்மையை. எப்படி? ஏன் அப்படின்னா
அது தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தில் ஃபிட் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு அந்த ஹோலில் ஆத்மா. அப்போ வேறு எதுவுமே வேண்டாம். ஃபிட் ஆகிறதுக்கு தான் வேணும், ஏதாவது கடப்பாறையை கொண்டு ஃபிட் பண்ணணும், இல்லை சுத்தியலை வச்சு ஃபிட் பண்ணணும். ஃபிட் ஆகிடுச்சு, அப்புறம் எதுவும் வேண்டாம். அதாவது நமக்குள்ளே என்னெல்லாம் உள் இருக்குதோ அது எல்லாம் விருத்தியினுடைய ரூபத்தில் வரும். அதாவது உள் உணர்வினுடைய ரூபத்தில் அது வெளியே வரும், வந்து தான் ஆகணும். உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக வெளியே வரும். இல்லை நமக்குள்ளே என்ன சம்ஸ்காரம் உள்ளே ஃபில்லாக இருக்குதோ அது கண்டிப்பாக வெளியே வரும். அது எப்படி வரும்? உள் உணர்வின் ரூபத்தில் வரும். அதாவது நம்ம என்ன பண்ணோம், நான் இப்போ சூரியன் மேகங்கள் வருது போகுது, நம்ம விலகி இருந்து அதை சாட்சியாக பார்க்கணும். வரதான் செய்யும், ஏன்னா நமக்கு உள்ளே தான் இருக்குது சமஸ்காரம், பழைய சமஸ்காரம், 63 சமஸ்காரம், இந்த ஜென்மத்தினுடைய சமஸ்காரம் எல்லாம் உள்ளே இருக்குது. அப்போ அது ஒரு மேகத்தினுடைய ரூபத்தில் நம்ம முன்னாடி வரும், நமக்குள்ளே இருந்து தான் வருது, வெளியில் இல்லை. அதை நம்ம சாட்சியாக பார்க்கும்போது அது கடந்து போயிடும். நம்ம இந்த மாதிரி நமக்குள்ள சாட்சி ஸ்திதியை கொண்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆகி பக்கம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுடைய மூலமாக வரக்கூடிய மேகங்களை கூட நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தகுதியானவங்களாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாகிடும். ஏன்னா நம்மளுடையதை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடையதே நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நமக்கு மேகங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு மலர்ச்சி தான் வரும், மகிழ்ச்சி தான் வரும். மற்றவங்க மூலமாகவும் மேகங்கள் வரும்போதும் அதுவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்மைலிங்காக மாறிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி செக்கிங் பண்ணணும் உள்ளுக்குள்ளே, அப்புறம் தானாகவே சேஞ்ச் ஆயிரும். புரியுதில்ல? அவங்க சாட்சி ஸ்திதியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. சூரியன் வந்து என்னைக்காவது சொல்லுமா, மேகம் அங்கே வராத தூரப்போ அப்படின்னு சொல்லாது. சூரியன் வந்து அது பாட்டு சாட்சியாக இருக்கும். ஏன்னா மேகம் தான் அவன் கடந்து போயிடுன்னா அதுக்கு நாலேஜ் இருக்குது. மேகங்கள் வந்து நிலை பெற போவதில்லை, அது உடனே கிராஸ் பண்ணிடும். அதனால் யார் வந்தால் என்ன போங்கப்பா அப்படின்னு அது பாட்டுக்கு இருக்கும். அந்தாலும் சரி வராட்டியும் சரி, அது ராயலாக உட்காந்துருக்கு சூரியன். அதே போல் நானும் ஆத்மா சூரியன். இப்போ அது சத்திய ஸ்வரூபத்தில் இருக்குது, நம்மளும் நம்ம ஆத்மா அப்படிங்கிற சத்திய ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்கும்போது இந்த ஒரு ராயல் தன்மையை நம்ம அடைவோம். நம்மளுடைய ஆள் மனசு வந்து சிரிப்போடு இருக்கணும், அது மலர்ந்து இருக்கணும். ஆள் மனசுக்கு உள்ள, வெளியில் இல்லை. அப்புறம் வந்து மலர்ந்த முகம் வந்து மற்றவங்கள கவர்ச்சிக்கணும். மற்றவங்கள கவர்ச்சிக்குது அப்படின்னா அது எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியாக இருக்கக்கூடாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட கவர்ச்சியாக இருக்கணும். எப்படி பாபா இருக்கார்? பாபா வந்து மோகிக்கக்கூடிய மோகனம் தானே, மோகனத்தினுடைய கடலாக இருக்கிறார், மோகித்திடுறார் நம்மளை. எப்படி கிருஷ்ணருக்காக சொல்கிறாங்களா மனமோகனன், அதே போல் பாபாவும் அந்த மாதிரி ஒரு கடலாக இருக்கிறார். உண்மையிலே நம்ம மனசெல்லாம் மோகம் பண்ணிடுறார், மோகித்து விடுகிறார், நம்மளை அப்படியே கவர்ந்து இழுத்துடுறாரு. பாபா வந்து ரியாலிட்டியினுடைய கடலாக இருக்கிறாரு, ராயல்ட்டியினுடைய கடலாக இருக்கிறாரு, சஃபியதா அது பண்புகளின் கடலாக இருக்கிறார், பர்பூரத்தா அது நிறைந்த தன்மையின் கடலாகவும் இருக்கிறார். நம்ம அதனால பாட்டில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாட்டு வரும் இல்லையா, பாட்டில் பாபாவுனுடைய அந்த கடல் அதில் மூழ்கி போயிடலாம். ஓம் சாந்தி. पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. शांति का सागर है मेरा बाबा, शक्ति का सागर है मेरा बाबा, प्रेम का सागर है मेरा बाबा, ज्ञान का सागर है मेरा बाबा, करुणा का सागर है मेरा बाबा, धैर्य का सागर है मेरा बाबा, सत्य का सागर है मेरा बाबा, पवित्रता का सागर है मेरा बाबा, रूप का सागर है मेरा बाबा, मधुरता
दया का सागर है मेरा बाबा। मेरा बाबा, 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 मेरा बाबा। याद प्यार का सागर है मेरा बाबा, आनंद का सागर है मेरा बाबा, दया का सागर है मेरा बाबा, नम्रता का सागर है मेरा बाबा, ऊर्जा का सागर है मेरा बाबा, नवीनता का सागर है मेरा बाबा, उमंग का सागर है मेरा बाबा, उत्साह का सागर है मेरा बाबा, उजाले का सागर है मेरा बाबा, स्थिरता का सागर है मेरा बाबा। मेरा बाबा,